நரம்பு பிளாக்கேஜ், கை கால்கள்ல நடுக்கம், மூட்டுகள்ல வலி, குடைச்சல், வாத நோய், எந்தெந்த இடத்துலலாம் நரம்புகள் வீக்கா இருக்குதோ அந்த இடத்துல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. யார் யாருக்கெல்லாம் கை கால் மரத்து போகுதா, முதுகு வலி, மூட்டு வலி அதிகமா இருக்குதா, நம்ம கை கால்களை எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு சரியா ஆக்டிவா வச்சிருந்தோம்னா 50% நோய்களே வராது. தினமும் 1 மணி நேரம் வாக்கிங், ஜாகிங் இல்ல சைக்கிளிங் பண்ணணும். வாத தோஷம், நரம்பு பிளாக்கேஜால கஷ்டப்படுறவங்களுக்கு யோகா ரொம்ப நல்லது. இந்த இஞ்சிய நீட்டா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சிய எடுத்துக்கோங்க. இதுல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணிய ஊத்திக்கலாம். இத ஸ்டவ் மேல வச்சு மீடியம் ஃப்ளேம்ல 5ல இருந்து 10 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ட்ரிங்கை ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த ட்ரிங்கை எப்ப எடுத்துக்கிடணும்னா காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் எடுத்துக்கோங்க. டேஸ்டுக்காக இதோட வெல்லத்தையோ இல்ல தேனையோ கலந்துக்கோங்க. இந்த ட்ரிங்கை எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா தயார் பண்ணி குடிங்க. ட்ரிங்கை நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறப்போ உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். வாதம், அஜீரணம், கேஸ், அசிடிட்டி பிரச்சனையும் சரியாகும். கை கால் மரத்து போறது, நடுக்கம் ஏற்படுறது இதுவும் குணமாகும். இந்த ட்ரிங்கோட கபாலபதி யோகாசனத்தையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது.